என்ன 41 பேர் கரூர்ல கூத்தாடி பையில பார்க்க வந்து செத்து போனதுக்கு அரசு வேலை. இந்த கூத்தாடி பைய வந்து செத்து போன கூட்டத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அப்பவே அத போய் முறையா இந்த மக்களோடு கலந்து ஆறுதல சொன்னவர் செந்தமிழன். இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை வந்து ஒரு ஆள் வந்து இவ்வளோ கேவலமா தரகுறவா அசிங்கமான வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிஎம் பேசுறாரு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பாத்துக்கிட்டு இந்த மக்கள் நம்மளால இருக்க முடியல ஒரு சிஎம் அப்படி பேசும்போது. ஏன்னா அவர் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சிஎம். சோ இது வரைக்குமே அவர் வந்து ஒரு 2 மாசத்துல வந்து நிறைய விஷயங்கள் அவர் வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு நிமிஷம் கூட உட்காராம அவர் கூட இருக்கிறவங்களும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து இந்த மாதிரி சில நாதாரி நாய்ங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் வந்து வீடியோ போடணுமேனு போட்டுட்டு இருக்குங்க. 41 பேரை வந்து அவர் தான் கொன்னாருன்ற மாதிரி இவன் தேவையில்லாத படியெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்கு, கோர்ட் இருக்கு, ஜட்ஜ் இருக்காங்க, சிபிஐ இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்க அதை பார்த்துப்பாங்க. யாரு குற்றவாளின்னா அவங்க நிறுத்துவாங்க. இந்த மாதிரி தேவையே இல்லாம இந்த ஆள் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து தரகுறவா பேசுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஆள் எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு போற வரவன் எல்லாம் முதலமைச்சர் வந்து பொம்பளைல இருந்து ஆம்பளை வரைக்கும் வந்து தரகுறவான வார்த்தைகளும் அசிங்கமான வார்த்தைகளும் வந்து ஒரு முதலமைச்சரை பேசிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து அரெஸ்ட் பண்ணாம புடிச்சு உள்ள போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதே டிஎம்கே ஆட்சி இருக்கும் பொழுது இதே டிஎம்கே ஆளுங்களை வந்து டிவிக்கு ஆளுங்க வந்து ஒரு கருத்து சொல்றாங்க, அதுவும் டீசெண்டா தான் சொல்றாங்க, யாரும் அசிங்கமா தரகுறவாலாம் பேசு. அதுக்கே வந்துட்டு அவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஜெயில போட்டு பெயில் கூட கொடுக்காம 10-15 நாள் உள்ள வச்சு கஷ்டப்படுத்தி தான் வெளியில அமைச்சாங்க. இப்போ டிவிகேல இருக்கிறவங்க அதே மாதிரி பண்ணல கூட ஒரு அரசாங்கத்துல ஒரு முதலமைச்சரை எப்படி தரகுறவா பேசலாம்? அதுவே பெரிய தவறு. தயவு செஞ்சு முதலமைச்சரை தரகுறவா பேசுறவங்களும் தப்பான வார்த்தைகளை பேசுறவங்களும் தயவு செஞ்சு தூக்கி உள்ள உட்காரவங்க. அப்பதான் இன்னொரு வாட்டி வந்து வார்த்தைகளை விடும்போது கரெக்டா விடுவாங்க. சரிங்களா? பேசலாம், யாரு என்ன வேணா பேசலாம். அதுக்காக வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை பதிவு பண்ணக்கூடாது. இவங்க எல்லாம் இப்படி பேசுறதை கேட்டுட்டு உட்காந்து 41 உயிர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்காம என்ன கொடுப்பாங்க? அவர் வேணும், ஒரு புதுசா ஒருத்தர் வரவேற்பு கொடுக்கணும், புதுசா ஒருத்தர் வரணும் அப்படின்றது ஆர்வத்துல எல்லாரும் அவருக்கு ஆதரவு கொடுத்து வந்த மக்கள் தான் அந்த மக்களோட உயிரை எப்படி போச்சு ஏதா போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஜட்ஜி இருக்காங்க, கோர்ட் இருக்காங்க, ஓகேவா, சிபிஐ இருக்காங்க. அது அவங்க பார்த்து. இந்த ஆளு யாரு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுறதுக்கு? கஷ்டப்படுற குடும்பத்துக்கு ஒரு ஆதரவா ஒரு ஆறுதலா சொல்லணுன்றதுக்காக அவரு போய் பார்க்கணும், அரசாங்க வேலை கொடுக்கணும்னு அவருடைய எண்ணம். நல்லது தானே பண்றாரு. இதுல இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு இந்த ஆளை போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இந்த ஆளுக்காண்டி என் கையில மாட்டினானா அவ்வளவுதான். தைரியமே இல்லாத ஒரு நாய் அவன். ஒரு டிரைவரா என்னன்னு கூட தெரியல. கண்டிப்பா படிச்சவன் எவனும் அந்த மாதிரி வார்த்தைகளை விட மாட்டானுங்க. மரியாதைனா என்னன்னு தெரியும். தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. அரசாங்கத்திடம் போகணும், போலீஸ் இவங்கன்னா அரெஸ்ட் பண்ணணும்.